பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மோடி தன்னை கடவுளின் அவதாரம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. பயாலஜிக்கலா தான் பிறந்ததா சமீப காலமா அவர் உணரல. தன்னுடைய தாயாருடைய மரணத்திற்கு பிறகு இவ்வளவு எனர்ஜியா தன்னுடைய வேலைகள், பணிகள் இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது கடவுளே தன்னை அனுப்பி இருக்கிறார், நான் நேரடி அவதாரம் அப்படிங்கிற பொருளோடு ஒரு விஷயம் பேசியிருக்கிறாரு. சமூக ஊடகங்கள்ல அது மிகப்பெரிய அளவிற்கு கேள்வியாகவும் மாறி இருக்கிறது. ராகுலும் இது குறித்து கருத்து தெரிவிக்கும் போது 22 பெரும் பணக்காரர்களுக்கு வேலை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு அவதாரம் அவரு அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு. கடவுளை நம்பக்கூடிய பலரும் கூட அதை விமர்சனமாக மாற்றி இருக்கிறார்கள். இந்த கடவுளின் அவதாரம் என்று ஒருவர் தன்னை அறிவித்துக் கொள்வது, அதுவும் ஏற்கனவே அவர் விஸ்வகுருன்னு அறிவித்துக் கொண்டவர். அப்படிப்பட்டவர் இப்ப சொல்லும் போது அது ஒன்றும் பெரிய புதுசா இல்லையே, அது ஏன் கேள்விக்குரியதா மாறுது? இல்லை, இந்த மாதிரி இதை ஃபர்ஸ்ட் வந்து இது முதல்ல கேட்கும்போது ஒரு ஜோக்காக தான் இருந்தது. நான் மனிதனே இல்லை அப்படின்னு சொல்லுவது கடவுளின் அவதாரம்னு சொல்லும்போது முதல்ல ஒரு ஜோக்காக தெரியுது. அது ஜோக்காக தான் டிஸ்மிஸ் பண்ணணும், அதை தாண்டி ஒன்றும் இல்லை. ஆனால் அது உள்ளுறவு வந்து ஒரு அரசியல் திறனாய்வாக அதை பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, இதை வந்து அடிப்படையில் வந்து ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனையாக பார்க்கலாம் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இல்லைன்னா ஒரு விரக்தி. அவர் ஒரு பெரிய ஹோப்ல சொல்றாரு, நீங்க அதை ஜோக்கு தான். அது என்ன பிரச்சனை? உளவியல் என்ன இது பெரும்பாலும் இந்த நார்சிஸ்டிக் மைண்ட் செட் உள்ளக்கூடியவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இது தன்னை சுத்தி தான் உலகமே இயங்குது, தன்னுடைய தான் அப்படின்னு. நம்ம பொதுவாக அந்த கடந்த 10 ஆண்டுகளை, குறிப்பாக அந்த கடைசி 5 ஆண்டுகள் நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம். அவர் கேமரா ஃப்ரேம்குள்ள வரும்போது யாருமே இருக்கக்கூடாது, அவர் மட்டும்தான் இருக்கணும். அவர் கண்கள் என்னைக்குமே கேமராவை தான் பார்த்துட்டு இருக்கு. அது கேமராவை பார்க்குதுன்றது தன்னை மட்டுமே மையப்புள்ளியாக வந்து மட்டுமே வச்சு பார்த்து அவருக்கு பழக்கப்பட்டுருச்சு அந்த கடந்த சில ஆண்டுகள்ல. அது இது 2 விஷயத்தை வெளிப்படுத்துது. ஒன்று, எவ்வளோ ஒரு நார்சிஸ்டிக் மைண்ட் செட் உள்ளவராக அவர் இருக்கிறார் அப்படின்றத வந்து அந்த அதிகார வெறி இருக்கு இல்லையா, போதை, என்ன வார்த்தைகள் வேணா பயன்படுத்தலாம். தன்னை வந்து எல்லாத்துக்கும் ஒரு மேல ஒரு பெரிய நபராக அவர் வந்து உணர்ந்துக்கிறது. அப்புறம் வந்து தன்னை சுற்றி தான் எல்லாமே இயங்குது, தன்னால் எதையும் செய்ய முடியும். ஆமா, டிமானிட்டைசேஷன் மாதிரி ஒரு பைத்தியகரத்தனமான மூவை கூட நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அது இந்த வார்த்தையை வந்து நம்ம கடுமையா இருக்கலாம். ஆனால் அதனால எத்தனை மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. கருப்பு பணமும் வரல, எல்லா 99% மேல வந்து பணம் வந்து திருப்பி வந்துருச்சு. 2000 ரூபாய் அடிச்ச நோட்டையும் இப்போ வந்து புழக்கத்துல எல்லாம் ரத்து பண்ணியாச்சு, அதுவும் திருப்பி வந்துருச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மூவை வந்து செய்யக்கூடிய ஒரு இல்லாஜிக்கல் மூவ், அது அப்படின்னு பைத்தியக்காரன்னு சொல்றதை விட இல்லாஜிக்கல் மூவ், ஒரு ரேஷனல் அப்ரோச்சவே கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை எதை கூட அவரால் செய்ய முடியும். திடீர்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் நான் லாக்டவுன் டிக்ளேர் பண்றேன் நாளைக்குல இருந்துன்னு சொல்லி ஒரு 2-3 நாள்ல லாக்டவுன், யாருமே எங்கேயும் இருக்கக்கூடாது, நான் அதுல எதுவுமே இயங்காதுன்னு டிக்ளேர் பண்ண முடியும். நான் இன்னைக்கு மிட் நைட்ல இருந்து இப்ப எந்த பணமும் செல்லாதுன்னு 8 மணிக்கு நைட் அனௌன்ஸ் பண்ணவும் முடியும். அப்போ தன்னால எதையும் வந்து என்ன வேணா செய்யலாம், தன்னை சுத்தி எங்குது, தான் செய்யற எல்லாமே சரின்னு சொல்லக்கூடிய, அதை ருசிச்சு பார்த்ததுனால அப்படி முடியும். அததான் சொல்ற அந்த டிக்டேட்டோரியல் மைண்ட் செட் இருக்குல்ல, அதை வந்து நீங்க இந்த கருத்து சொல்லும் போதே கூடவே சேர்த்து சொல்றாரு. 1000 ஆண்டு அப்படின்னு சொல்றாருல, இந்த தேர்ட் ரைச். அதை வந்து கடைசியாக பேசிய நபர் வந்து சரித்திரத்துல எங்க போனார்னு தெரியும். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு படு தோல்வி அடைந்து கடைசியில வந்து அனாதையாக இறந்து போனார் ஹிட்லர். அப்போ அவர் தான் கடைசியா அந்த வார்த்தையை சொன்னவர். 1000 year ரைட்ஸ்ன்னு சொல்லி இந்த தேர்ட் ரைட்சை சொன்னவர் வந்து அவர் தான். அப்ப இவர் வந்து மீண்டும் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்தும் போது ஒரு சர்வதேச தலைவராக தன்னை பிரகடனப்படுத்திக்கிறாரு. அவர்களோட போய் கட்டி கொடுக்கிறார். குறிப்பாக வந்து மேற்கத்திய நாடுகள்ல, அந்த நாடுகள்லாம் போய் வந்து நீங்க ஒரு நான் வந்து ஒரு செய்தியில படிச்சிருக்கிறேன். ஒரு ஃபுட்பால் பிளேயரு கோல் அடிச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த கொண்டாடுறதுக்கு விதமாக அந்த மக்கள்கிட்ட ஓடி போய் பக்கத்துல போய் செலிப்ரேட் பண்ணுவாங்களா, அப்போ அந்த நாட்சி சல்யூட்டுக்குள்ள கை அப்படி இது பண்றது, அதை பண்ணதுக்காக அவர் பேன் பண்ணப்பட்டார். அவரால் விளையாட முடியல. அதுக்கப்புறம் பெரும் போராட்டம் இருந்தது அவருக்கு, அந்த வாழ்க்கைய அந்த கெரியரே. அந்த அளவிற்கு வந்து டாலரன்ஸ் வந்து மிக குறைவா இருக்கு ரேசிசம் இஷ்யூல. இது போன்ற வந்து நச்சு கருத்துக்கள்ல மேற்கத்திய நாடுகள்ல, ஐரோப்பாவிலேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ எல்லாம் நீங்க போய் அங்க வந்து ஒரு ஹிட்லர் பேசிய 1000 year என்ற ரைச்சா பேசினதை வந்து மீண்டும் அது போன்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறது இருக்குல்ல, அதற்கு இணையா அது சொல்றது, நான் வந்து கடவுளுடைய அவதாரம்னு பேசுறது, இதெல்லாம் ஹிட்லரும் பேசியிருக்காரு. அந்த மாதிரி விஷயங்களை பேசுறது இருக்கு இல்லையா. அவர் வந்து ஆரியன் இனத்தை வந்து நான் பாதுகாப்புறதுக்காகவே வந்து அவதரித்திருக்கேன்னு அவரும் பேசியிருக்காரு. இவர் வந்து நான் வந்து இந்தியா மக்களுக்காக வந்து இந்திய மக்களுக்காக இந்து ராஷ்டிரத்துக்காக அவதரிச்சிருக்கின்ற வார்த்தையை பேச ஒரு வித்தியாசம் இல்லை. அப்போ இது நம்ம பார்க்கும் பொழுது எப்போ ஒரு மெகலோமேனியாக்காக ஒரு டிக்டேட்டோரியல் மைண்ட் செட் வந்துருச்சு. ஒரு சர்வாதிகாரத்தை உச்சம் பெற்ற, அதாவது இந்த நார்சிசத்தோட உச்சம், அந்த சர்வாதிகாரத்தினுடைய உயரத்திற்கு மென்மேலும் நாளுக்கு நாள் போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே எலக்டோரல் அட்டாக்ரஸின்னு வந்து நம்மளை வரையறுக்கிறாங்க இந்தியாவை, ஜனநாயக நாடுன்னு சொல்றதே இல்லை.
அந்த நிலையில மோடியினுடைய தனிப்பட்ட நபராக அவர் வந்து ஒரு சர்வாதிகாரத்தினோட உச்சத்துக்கு போயிட்டு இருக்காருன்றதை இதை வெளிப்படுத்து. இல்ல இது வந்து மக்கள்கிட்ட ப்ளீஸ் பண்றதுக்கான ஒரு அப்ரோச் தான் ஒரு பார்வை வைக்கப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் உலகம் முழுக்கவே நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கையாளர்கள், ஆத்திகர்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணா ஆத்திகர்கள் அதிகம். இந்தியாவிலையுமே வந்து கடவுளை நம்பக்கூடியவர்கள் அதிகம். அப்படிப்பட்ட கடவுள் நான் அப்படின்னு சொல்லுவதன் மூலமா ஒவ்வொருத்தவருடைய இதயங்கள்லையும் நேரடியா தன்னால இடம் பிடிக்க முடியும், அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுடைய ஆள் நானு அப்படின்னு சொல்ல முடியும்னு ஒரு ஒரு எலக்ட்ரல் மைண்ட்ல கூட அதை அவர் சொல்லலாம். அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்களே. யார் இருக்கா? சாய்பாபா இருந்தாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சாய்பாபா இருந்தாரு, இப்போ வந்து பல கடவுளின் அவதாரங்கள் இருக்காரு. நித்யானந்தா வரைக்கும் எல்லாரும் கடவுளோட அவதாரம் தானே சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு இடத்துல. இன்னும் இல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாமியார்கள் அவர்களை தானே வணங்குறாங்க. அவர்கள் சொல்றது என்ன, நாங்க கடவுளாக அவதரிச்சிருக்கோம் தானே சொல்றாங்க. அதைத்தான் நீங்க பேசுறாங்க. அது நீங்களும் காவி மாட்டிட்டு அவங்க மாதிரி போகிறது வேலை இல்ல. ஆனா தேர்தல் நிக்கிறதுக்கு நான் தேர்தலில் தான் வந்து நிக்க முடியும். பணி செய்யறதுக்கு நீங்க இறைப்பணி செய்யறதுக்கு வந்து தேர்தலில் நிக்கணும்னு சொல்லியிருக்கா? மக்கள் பணி பண்ற மக்கள் பணி பண்றதுக்கு இறைவனால அனுப்ப வேண்டாம். மக்கள் பணி செய்யறதுக்கு மனிதராக இருக்க வேண்டும். மக்களுடைய சுக துக்கங்கள் கஷ்டங்களை புரிஞ்சுக்கணும். மனிதாபிமான அடிப்படையில் இருக்கணும். அவர்கள் மீது அன்பு கொள்ளணும். 2000 பேர் செத்தவங்களை வந்து கொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் மீது உங்களுடைய பார்வை என்னன்னா, நான் கார்ல போகும்போது நடுவில் ஒரு நாய்க்குட்டி மாட்டிடுச்சுன்னா எப்படி அனுதாபப்படுமோ அப்படிதான் அனுதாபப்படுவேன்னு சொல்லவர் வந்து இறைவனால வந்து அவதரிக்கப்பட்டவராக இருக்க முடியாது. அந்த கம்பேஷனும் அந்த எம்பத்தியும் இருக்கக்கூடிய மனிதர் இறைவனால் அவதரிக்கப்பட்ட மனிதராக இருக்க மாட்டார். இஸ்லாமியர்கள் பிள்ளை பெத்து போடுறாங்கன்னு சொல்றவர் வந்து கடவுளா இருக்க முடியாது. அதோட வச்சோம் 2000 பேர் வந்து 2002 ரைட்ஸ்ல வந்து இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டார்கள் கேட்டப்போ அவருடைய பேட்டியில் அவருடைய கருத்து என்ன, நான் கார்ல போகும்போது என் கார்ல ஒரு நாய்க்குட்டி அடிபட்டுருச்சுன்னா எப்படி வந்து வருத்தப்படுவேனோ அதுதான் வந்து என்னுடைய வருத்தம் இருக்கும் அப்படின்னு சொன்னவர் தானே இவர் தான் வந்து அப்ப மக்களுடைய கஷ்டங்களை புரிதார ஒரு மனிதர் வந்து மக்களுக்கு தேவை வந்து அவதாரங்கள் இல்லை, அவங்க தன்னுடைய கஷ்டங்கள், இன்னைக்கு இருக்கிற வேலையின்மை, விலைவாசி உயர்வு, அவர்கள் சோத்துக்கு வழி இல்லாம இருக்கிறான். இல்ல ஆனா கடவுளை சொன்னா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கடவுளை சொல்லியே நீங்க போனது 37% தானே வாங்கினீங்க, 63% ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஜெயிச்சிட்டாங்கல்ல, அது ஜெயிக்கிறதுக்கு எண்ணிக்கை தான். அப்ப கடவுளை சொன்னியும் வந்து 37% தான் ஓட்டு போடுவாங்க இல்லையா? 137 தான் போடுறாங்க. 67% உங்களுக்கு ஓட்டு போடல இல்ல. அப்ப 63% ஏத்துக்கிறது இல்ல. சரி, அதுல 15% இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை வச்சுக்குவோம். 52% போக மிச்சம் 48 பேர் கிறிஸ்துவர்கள் எல்லாத்தையும் கழிச்சா கூட ஒரு 40% உங்களுக்கு வந்து இந்துக்களே ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். பெரும்பான்மையினர் உங்களை வந்து அதை ஏற்றுக்கலைன்னு தான் அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, இந்த முறை சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறான். நீயே வந்து போய் மாசம் 5 கிலோ ரேஷன்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிற 81 கோடி பேருக்கு வரும் 2 லட்சம் ரூபாய் 2 லட்சம் கோடியில அந்த நிலையில மக்களை வச்சிருக்கிறான். அவன் வேலை இல்லாம சோத்துக்கு திண்டாடிட்டு இருக்கிறான். வேலையின்மை பெரிய பிரச்சனை, விலைவாசி கடுமையா ஏறிட்டு இருக்குது. நீ இப்ப போய் வந்து நான் 2047 வந்து நாட்டை வளர்த்தி காட்டுறேன், 1000 ஆண்டுகளுக்கு இருக்க போறேன் அப்படின்னு சொன்ன முதல்ல 1000 ஆண்டுகள் 50 வருஷம் இன்னும் அவரால் இருக்க முடியுமா? நம்மளால இருக்க முடியுமா? யாருக்காவது தெரியுமா? ஆனானப்பட்ட ஹிட்லரே வந்து என்ன ஆனாம போனா, ஐரோப்பாவே வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்த எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணவன் ரஷ்யால போய் வீழ்ந்துடலையா? அப்படி இருக்கையில நீங்க வந்து ஒரு நபர்கள், இது வந்து ஒரு ஆர்கானிக் லைஃப் ஃபார்ம் தானே. நம்ம ஒரு இந்திய குடிமகனா நம்முடைய நாட்டின் பிரதமர் இப்படி அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்தை, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கருத்தை பேசுறத கேட்கறதுக்கு அது பெயின்ஃபுல்லா இருக்கா இல்ல வலி மிகுந்ததா இருக்கா? எப்படி இருக்கு அதை கேட்கறது? ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் கேட்கும் போது காமெடியா சிரிக்க தோணுது. இந்த நிலைமைக்கு போயிட்டாரா? ஒரு காமெடி பீஸா வந்து ஒரு பிரதமர் பேசக்கூடாது. நீங்கள் வந்து 142 கோடி மக்களுடைய பிரதமர், மதிக்கத்தக்க உச்சத்தில் இருக்கக்கூடியவர், இந்த நாட்டினுடைய மிக மிக உயரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர், அவ்வளவு மதிப்புல இருக்கக்கூடியவர் போன்ற நகைப்புக்குரிய விஷயத்தை கேளிக்கை மாதிரி பேசுறது இருக்கு இல்லையா, என்டர்டைன்மெண்ட் வேல்யூ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காமெடி பீஸா பேசுறாரியா அப்படின்றலாம் பல பேர் மீம்ஸ் பறக்குதுங்க. அந்த பேச்சு வந்ததுல இருந்து அவமே வச்சு ஓட்டி தள்ளுறான். என்னடா இப்படி பேசுறாரு மனுஷன், நல்லா தானே இருந்தாரு, காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காருன்றான். ஏன்னா எவ்வளவு சீரியஸா, ஒரு பக்கம் நீங்க வந்து புள்ள குட்டி கத்துக்கிறவங்க ஊடுருவல்காரர்கள் ஓட்டு ஜிகாதுன்னு பேசுறீங்க, இன்னொரு பக்கம் போனா நான் இறைவனோட அவதாரம் பேசுறீங்க. இது வந்து எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, இந்த வார்த்தையை சொன்ன இவருடைய அவதாரம் அவர் சொன்னது, அவர் அதை சொன்னாரு. அவருக்கு பின்னாடி அவர் கட்சியில கேண்டிடேட் ஒரிசால இருக்காரு சம்பித் பாத்ரா, அவர் சொல்றாரு பூரி ஜெகநாதரே வந்து மோடியினுடைய பக்தரா, கடவுள் மோடியினுடைய பக்தர் ஆயிட்டாராம். என்னடா எங்க இருந்தா வர்றீங்க நீங்களாம், எனக்கே புரியல. அவர் பேசுனது அப்போ இப்போ அப்படி பேசுறது வந்து அவர் உடனடியாக எதிர்வினை ஆற்றுது. ஒரிசால வந்து ஆப்பு வச்சிருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக என்ன பண்றாரு, நீங்க பின்வாங்கிட்டு நான் 3 நாட்கள் அது தவறுக்கு வந்து பிராயச்சித்தம் தேர்வு விதமா உண்ணாவிரதம் இருக்கேன், விரதம் இருக்கேன் அப்படின்றாரு, மன்னிப்புக்கு வர ரைட்டு. அப்போ அது ஒரு கல்ட்டா வந்து இவரை வொர்ஷிப் பண்றதுன்றது ஒரு கல்ட்டா வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அரசியல் விமர்சனங்கள் எப்படி வருதுன்னா, மோடிக்கு வந்து
மருத்துவ உதவி தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த புள்ளியை எப்படி பாக்குறீங்க? எந்த விஷயத்துக்கு சொல்றீங்க? இந்த மாதிரி பேசுறதுக்கு. இல்ல எனக்கு நான் அவ்வளவு வந்து ஒரு ஒரு அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக விரும்பல. நான் வந்து பொதுவா நான் நினைக்கிறது வந்து ஒரு அதிகார போதையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கல்ட் வர்ஷிப். இது சமித் பாத்ராவுடைய பேச்சு இருக்குல்ல, அது சும்மா ஏதோ போற போக்குல பேச்சு இல்ல. அப்படி பேசினால் வந்து மோடி அவர்களுக்கு பிடிக்கும், கட்சி தலைமைக்கு பிடிக்கும்னு அவரு பேசுறாரு. 75 வயசானா எல்லாரும் ரிட்டையர் ஆயிடணும், பிஜேபியில பதவி பொறுப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு இவங்க எல்லாம் பதவி சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமா இருந்த அயோத்தி ராமர் கோயில் இடிப்புக்கு மூல காரணங்களாக வந்து அதற்கு வழிகாட்டினவங்களே வந்து மோடி, அத்வானி, இது முரளி மனோகர் ஜோஷியை ஓரங்கட்டி உட்கார வச்சிங்க. 65 வயசு மட்டுமே ஆனாலும் உங்களோட 9 வயசு சின்னவராக இருக்கக்கூடியவரை வந்து சிவராஜ் சிங் சௌகானை ஓரங்கட்டி உட்கார வச்சிங்க. ஆனா இவர் மட்டும் வந்து 79 வயசு வரைக்கும் பிரதமரா இருப்பாராம். 79வது வயசுல மீண்டும் பிஎம் கேண்டிடேட்டா அவரே நிப்பாராம். 79 வயசு பிரதமரா இருப்பான்னு அமித்ஷா சொல்லுவாரா. 79 வயசுல திருப்பி பிஎம் கேண்டிடேட்டா 2029ல நிறுத்துவான்னு ராஜ்நாத் சிங் சொல்லுவாரா. அதெல்லாம் கேள்வி ஆயிடக்கூடாதுன்னா கடவுள் அவதாரம். அததான் சொல்றேன். நீங்க வயசு நீங்க வந்து கட்சி விதிகளுக்கு அப்பாற்பட்டவர். ஆர்எஸ்எஸ் முதல்ல ஏத்துக்குமா? நான் கேள்வி கேட்கிறேன். பூரி ஜெகநாதர் வந்து மோடியினுடைய பக்தர்னு சொல்றத ஆர்எஸ்எஸ் ஏத்துக்குதா? மோகன் பகவத் ஏத்துக்கிறாரா? இருக்காங்கல்ல. வேற என்ன பண்ணுவாங்க? மோடி வந்து கடவுளுக்கு மேலானவர்னு சொல்றீங்க. மோடியினுடைய பக்தராக கடவுள் நீங்க பூரி ஜெகநாதர் யாருங்க? நீங்க அவர்கள் கொண்டாடக்கூடிய கடவுள் தானே. அந்த கோயிலுக்குள்ள தானே வந்து திரௌபதி முர்முவே போகக்கூடாதுன்னு கட்டையை வச்சு வெளியே நிக்க வச்சு சாமி கூட வச்சீங்க. ரொம்ப புனிதம்னு சொன்னதை நீங்க கொண்டாடுற இடம் இல்ல, ஆர்எஸ்எஸ் கொண்டாடுற இடம் விஷயம் தான் ஒரிசால. அப்போ அவரே வந்து மோடியோட பக்தர்னு சொல்றது ஆர்எஸ்எஸ் எப்படி எடுத்துக்குது? உண்மையான இந்து பக்தர்கள் சனாதன தர்மத்தை பத்தி விமர்சிச்சோம்னா, தமிழ்நாட்டில் விமர்சிச்சா இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண தெரியுது இல்ல. கடவுள் மோடியோட பக்தர்னு ஒருத்தன் பேசுறான், பிஜேபி கேண்டிடேட். இந்த சிந்து தர்மத்தை காப்பாத்துறவங்க எல்லாம் எங்க போய் மூஞ்சி வச்சுக்கிறாங்க? இப்ப எவனாவது பேச சொல்லுங்க பாக்கலாம். நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கிறேன். இந்த ஆர்எஸ்எஸும் சரி, போராட்டம் நடத்துறவங்க உங்க இந்து மதத்தை அசிங்கப்படுத்திட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க திமுக இல்ல உன்னா உதயநிதி ஸ்டாலின் சொல்லி பேசினாங்கல்ல, மோடியுடைய பக்தர் வந்து பூரி ஜெகநாதர்னு பேசின வார்த்தைக்கு எத்தனை வந்து ஆர்எஸ்எஸ் காரங்களோ இல்ல பிஜேபி காரங்களோ இதுவரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா பிஜேபி டிக்ளேர் பண்ணிட்டாங்கல்ல, ஆர்எஸ்எஸ் உடைய தயவு தங்களுக்கு தேவையில்லை, நாங்க அதை ஜேபி நட்டா சொல்றாரு. அது தேவை அவசியம் இல்ல. சரி, ஆர்எஸ்எஸ் சொல்ல வேண்டாங்க. நான் கேட்கறது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்த கருத்தை முன்மொழிகிறாங்களா? மோடியை சொல்லுங்க. அவர் பேசுறது தப்பா இல்லையா, சரியா இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. சம்பித் பாத்ராவுக்கு இது வரைக்கும் கண்டிச்சிருக்காங்களா? நான் கேட்கறது அதுதான். தர்மபுரி செந்தில் வந்து திமுக எம்பி பாராளுமன்றத்துல பேசுனது, கோமுத்ரா ஸ்டேஷன் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டாரு, கட்சியும் அவரை கண்டிச்சுது, பேசக்கூடாது அப்படின்னு. அதுக்கு எத்தனை பொங்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் பேசுறீங்க இல்லையா? சம்பித் பாத்ரா பேசுனதுக்கு இது வரைக்கும் இல்ல, மோடி நான் கடவுளுடைய நான் இயற்கையாக பிறந்தவன் இல்ல, கடவுளுடைய அவதரிச்சு வந்தவன்னு சொல்றாரு இல்லையா? இதை பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்கிறார்களா? வெளிப்படையா சொல்லுங்க. சரி, எங்களுக்கு தயவே தேவையில்லைன்றாருல. ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே வந்து அவங்களுக்கு வந்து சூடு சொல்றாரு தான் அவங்க சொல்லட்டும். பிஜேபிக்கு தான் உங்க தயவு தேவையில்லை. நீங்க தனிப்பட்ட கலாச்சார இயக்கம் தானே. கடவுளுக்கு மேல வந்து மோடியை வைக்கிறாங்க இல்லையா? அதுக்கு உங்க நிலைப்பாடு என்ன சொல்லுமா ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு? ஏன் அந்த கள்ள மௌனம் இது வரைக்கும் வாய் திறக்கல? பிஜேபியிலும் எவனும் வாய் திறக்க மாட்டேன்றா, ஆர்எஸ்எஸ்ல யாரும் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. ஏன் அவர்கள் அமைதி காக்குறாங்க? ரைட். ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்களை பேரலை நேர்களோடு பயந்துருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.